தமிழ் ஒளிரிடங்கள். தமிழ்நாட்டில் தமிழ் சம்மந்தப்பட்ட ஒளிரக்கூடிய இடங்கள் தான் வந்துட்டு தமிழ் ஒளிரிடங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம தஞ்சை சரஸ்வதி மகால் பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்தியாவிலேயே மிக தொன்மையான நூலகங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தஞ்சை சரஸ்வதி மகால் தான் வந்துட்டு ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலே தொன்மையான நூலகம்னா வந்து அது தஞ்சை சரஸ்வதி மகால் தான். இது வந்துட்டு எப்போ இருந்து இயங்குதுன்னு சொல்கிறாங்கன்னா 2 போட்டுக்குங்க 2 போட்டுக்குங்க. இது கிபி பார்த்தீங்கன்னா கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா 1122 வருஷத்துலேருந்து இயங்குற மாதிரி கல்வெட்டு செய்திகள் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் தெலுங்கு தே அதாவது மோனைகளில் இடம்பெற்ற மொழிகள் வந்துட்டு அதில் வந்துட்டு அது அந்த மொழிகள் இல்லாமல் பல்வேறு மொழிகளில் இருக்கிற ஓலைச்சுவடிகளும் கையெழுத்துப்படிகளும் வந்துட்டு இதில் இடம்பெற்றிருக்குதுன்னு சொல்கிறாங்க. தலை சிறந்த ஓவியங்களும் தொன்மையான இசைக்கருவிகள், இது தொன்மையான நூலகம் அப்படிங்கிறதுனால தொன்மையான இசைக்கருவிகளும் பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, எங்கேங்க தஞ்சை சரஸ்வதி மகால் தான் வந்துட்டு தொன்மையான நூலகம். தஞ்சையில் இன்னொன்று என்னங்க, கண்ணாடி ஓவியம் பார்த்திங்கன்னா தஞ்சையில் வரைகிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. சுவர் ஓவியம் பெரிய கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சுவர் ஓவியங்கள் முழுசாக வந்து வரைஞ்சிருக்கிறது அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலில் தான் இருக்குது. இது இவ்வளோ ஃபேமஸ் வந்து தஞ்சையில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது தஞ்சையில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்க. தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் பற்றி சொல்லியிருக்காங்க. தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு வந்துட்டு அதாவது தமிழுக்காக ஒரு பல்கலைக்கழகம் வேணும் அப்படின்னு எண்ணத்தில் தோற்றுவிக்கப்பட்டதாக வந்துட்டு 1981 தோற்றுவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, 1981 தோற்றுவிச்சிருக்கிறாங்க தமிழ் பல்கலைக்கழகம். ஓகேங்களா, இந்துவும் தமிழ்ச்சங்கம் அமைக்கணும் அப்படின்னு தமிழ்ச்சங்கம் அமைக்கணும் அப்படிங்கிற கருத்தை வந்துட்டு அது இதே வருஷம்தான் வந்து முன் வச்சிருக்கிறாங்க. அதாவது தமிழ் பல்கலைக்கழகம் ஆரம்பித்த வருஷம்தான் தமிழ்ச்சங்கம் அமைக்கணும் அப்படிங்கிற கருத்தையும் முன் வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ தமிழுக்காக பல்கலைக்கழகம் ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் வந்துட்டு தஞ்சாவூரில், அதுவும் தஞ்சாவூரில் ஏற்படுத்திக்கிறாங்க. ஓகேங்களா, தஞ்சாவூரில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. 1000 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இது நான் வச்சுக்கோங்க 198 நான் வச்சுக்கோங்க. 98 நான் வச்சுட்டு அப்புறம் 1 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 1 போட்டு அதாவது 1 இலக்கத்தில் மிகப்பெரிய எண் அதுலேருந்து 1 கழிக்கிறது அப்புறம் 1 அப்படின்னு நான் வச்சுக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வானத்திலிருந்து இது 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. வானத்திலிருந்து பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஓகேங்களா, தமிழ் பல்கலைக்கழகத்தோட அந்த கட்டிட அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா வானத்திலிருந்து பார்க்குறப்ப வந்துட்டு தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி கட்டட அமைப்பு, தமிழ் நாடு அப்படிங்கிற மாதிரி கட்டட அமைப்பு எதுன்னா தமிழ் பல்கலைக்கழகத்தில் அந்த மாதிரி கட்டட அமைப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதனோட முக்கிய அதாவது தமிழ் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்திய நாகரத்தின், தமிழ்நாட்டு மட்டும் இல்லைங்க, இந்திய நாகரத்தின் பண்புக்கூறுகள் அனைத்தையும் வந்துட்டு விரிவாக ஆராயத்தான் வந்துட்டு இதை வந்துட்டு ஏற்படுத்தியிருக்காங்க. இதை விரிவாக ஆராயறதா இதனோட நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்தமிழ் புலம், மொழிப்புலம், அறிவியல் புலம் சொல்லிட்டு 5 புலங்கள் இருக்குது. ஓகேங்களா, கலை அதாவது சுவடி எழுதுறதே ஒரு கலை தாங்க. அந்த சுவடி எழுதும்போது சுவடியிலேருந்து பதிப்பிச்சா அது வந்து தமிழ் வளரும். ஸோ வளர்தமிழ். அடுத்தது வந்து தமிழ்ங்கிறது ஒரு மொழி. ஓகேங்களா, மொழியில் அறிவியல் வந்துட்டு புகுத்தணும், அப்போ தான் வந்துட்டு நல்லது அப்படின்னு பெரியார் சொன்னார். ஓகேங்களா, ஸோ கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்தமிழ் புலம், மொழிப்புலம், அறிவியல் புலம் சொல்லிட்டு 5 புலங்கள் வந்துருக்குது. இது என்ன அப்படின்னா திருக்குறளோட காமத்துப்பாலோட அதிகாரம் என்னங்க 25. ஸோ 25 துறைகள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்குது. ஓகேங்களா, 25 துறைகள் வந்து இருக்குது. ஓகேங்களா, இப்பழகு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அதாவது இந்திய நாகரத்தின் பண்பாட்டு கூறுகளை மட்டும் ஆய்வு செய்கிறது இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சித்த மருத்துவத்துறை மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு நம்மளோட இதுவே வந்து பாரம்பரிய முறையுமே என்னங்க சித்தந்தான். ஸோ சித்த மருத்துவம் தான். ஸோ அந்த வந்து சித்த மருத்துவத்தின் மூலமாக பொதுமக்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் வந்து மருத்துவ தொண்டு வந்துட்டு செஞ்சு வருதுங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பல்கலைக்கழகம் இல்லைங்களா, ஸோ ஏதோ ஒன்று கற்பிக்கணும். ஓகேங்களா, ஸோ ஆட்சி மொழியால் அதாவது ஐஏஎஸ்க்கு தேர்ச்சி பெறாங்க இல்லைங்களா, ஐஏஎஸ் தேர்ச்சி பெறவங்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை வந்துட்டு இந்த பல்கலைக்கழகம் தான் வழங்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஐஏஎஸ் பயிற்சி பெறாங்க இல்லைங்களா, ஆட்சி மொழி பயிற்சி, ஆட்சிப்பணி பயிற்சி, அந்த பயிற்சியாளர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு
தமிழ் கற்றுக் கொடுக்கறது இந்த பல்கலைக்கழகம் தான். பல்கலைக்கழகம் இருக்கிறதுனால தமிழ் கற்றுக் கொடுத்துக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ் சங்கத்தோட கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகேங்களா? இதில் மிகப்பெரிய, அதாவது பல்கலைக்கழகம்னாவே ஒரு நூலகம் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ மிகப்பெரிய நூலகம் வந்து அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதுக்கு மாணவர்களும் இருப்பாங்க. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் வந்து இங்கே கல்வி கற்றுக்கினர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ் பல்கலைக்கழகம் 1981 ஆரம்பிச்சிருக்காங்க தஞ்சையில். ஓகேங்களா? இதனோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, அதாவது இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் விரிவாக ஆராய்ச்சி செய்கிறதா வந்துட்டு இதனோட நோக்கம். ஓகேங்களா? அடுத்தது ஊவேசா நூல் நிலையம். ஊவேசாவை பற்றி படிக்கும்போதே நம்ம படித்தோங்க. கிபி 1942 வந்துட்டு ஊவேசா அதிலிருந்து அந்த வருடத்திலிருந்து இயங்குது அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லைங்களா? இது வந்து பெசன் நகரில் வந்துட்டு இயங்குதுங்க. சென்னையில் பெசன் நகரில் வந்துட்டு இயங்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தமிழ், தெலுங்கு, அதாவது டாப்லேயும் போகுது, அப்படி வடக்கு திசையில் வடமொழியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பல்வேறு மொழி நூல்கள் வந்துட்டு இங்கே இருக்குதுங்கிறாங்க. ஓலைச்சுடிகள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற கணக்கை சொல்கிறது என்ன அப்படின்னா, பதிப்பித்தவர் யாருங்க? ஊவேசா தானுங்க. அதனால் இங்கேயே கணக்கும் சொல்கிறாங்க. ஓலைச்சுடிகள் எத்தனை இருக்குதுங்கிற கணக்கு பார்த்திங்கன்னா 21, 28 ஓலைச்சுவடிகளும் 28 முடியுதா, 29, 41 அப்படிங்கிற தமிழ் நூல்களும் பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஊவேசா நூல் நிலையத்தில். ஓகேங்களா? அது எங்கேங்க? சென்னையில் பெசல் நகரில் வந்துட்டு இயங்குது. ஓகேங்களா? அடுத்தது கீழ்த்திசை நூலகம். ஓகேங்களா? கீழ்த்திசை நூலகம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா எல்லா மொழிகளும் வந்து கீழே இருக்கிற மொழிகள், தென்மொழிகளை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா 1969 அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்ட வருடம். அதில் வந்து 8 போட்டுங்க. ஓகேங்களா? 8 போட்டிங்க அப்படின்னா கீழ்த்திசை நூலகம் ஆரம்பிக்கப்பட்ட வருடம். ஓகேங்களா? இதில் தான் வந்து அதாவது இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னங்க, கீழ்த்திசைங்கிறது கீழ் இருக்கிற மொழிகள் மட்டும் சொல்லியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி எல்லாமே. மராத்தி வந்து சென்ட்ரலாக இருக்குதுங்க. அதையும் நான் வச்சுங்க. உள்ளிட்ட பல்வேறு மொழிகளும் ஓலைச்சுவடிகள் இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது அறிஞர் அண்ணா நூற்றாண்டு இதை படித்தோம் இல்லைங்களா 6th புக்கில். கணிதம், வானவியல், மருத்துவம், வரலாறு இதெல்லாமே இருக்குது. எந்தெந்த தளத்தில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அந்த உள்ளிட்ட பல்வேறு துறை நூல்களும் பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து கீழ்த்திசை நூலகம் பார்த்திங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட 7ஆம் தளத்தில்ங்க. 7ங்கிறது திருக்குறளோட தொடர்புடைய எண். அதனால் வந்துட்டு 7ஆம் தளத்தில் கீழ்த்திசை நூலகம் இயங்குது அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னிமாரான் நூல் நிலையம். ஓகேங்களா? இருக்கிறதுலையே பழமையான நூலகம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அது தஞ்சை சரஸ்வதி மகால் நூல் நிலையம். இருக்கிறதுலே மைய நூலகம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மைய நூலகம் எது? தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்துட்டு கன்னிமாரான் நூல் நிலையம். இதுக்கு முன்னாடி கீழ்த்திசை நூலகம் வந்து 1869 வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டதாக படித்தோம். இது அப்படியே திருப்பி 96 அப்படின்னு 1896 அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா அந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா கன்னிமாரான் நூல் நிலையம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது இந்திய நாட்டின், அதாவது மைய நூலகம் அப்படிங்கிறதுனால இது இந்திய நாட்டின் கலைக்களஞ்சிய நூலகமாகவும் திகழ்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதில் 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் 6 லட்சத்துக்கு மேற்பட்ட நூல்கள் இருக்குது. உலகளவில் வந்துட்டு தமிழ் நூல்கள் வந்து அதிகம் உள்ள நூல் நிலையம் எது அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு கன்னிமாரான் நூல் நிலையம் தாங்க. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. தமிழ் நூல்கள் வந்துட்டு அதிகமாக இருக்கிற நூல் நிலையம் கன்னிமாரான் நூல் நிலையம். அது சென்னையில் இருக்குது. ஓகேங்களா? இது வந்துட்டு மைய நூலகம் இல்லைங்களா, இந்திய நாட்டினோட கலைக்களஞ்சியமாக வேற விளங்குது இல்லைங்களா, கன்னிமாரா கலைக்களஞ்சியமாக விளங்குது. ஓகேங்களா? அப்படின்னு ஆச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகம், நாளிதழ், பருவ இதழ் இது எல்லாத்தையுமே என்னென்னா மைய நூலகமான கன்னிமாரான் நூல் நிலையத்தில் ஒரு பிரதி ஒரு புக்கு எடுத்து வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு 3ஆம் தளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனைங்க, அதாவது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் 3 பாலாக பிரிக்கிறாங்க இல்லைங்களா, அதில் 3ஆவது தளம் 3 பாலுங்கிறத 3ஆவது தளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருது. ஓகேங்களா? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 7ஆம் தளத்தில் கீழ்த்திசை நூலகமும், கன்னிமாரான் நூல் நிலையத்தில் 3ஆம் தளத்தில் பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள் நூலகமும் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வள்ளுவர் கோட்டங்க. ஓகேங்களா? வள்ளுவர் கோட்டம்னாவே ஞாபகத்துக்கு வர வேண்டியது கலைஞர் ஞாபகத்துக்கு வரணும். திருவள்ளுவரின் புகழை உலகறிய செய்யும் வகையில் சென்னை கோடம்பாக்கத்தில் உருவாக்கப்பட்டதாக வந்துட்டு வள்ளுவர் கோட்டம். இது சென்னையில் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. வள்ளுவர் கோட்டம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க 1974
3ல் வந்துட்டு, அதாவது 37ல் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவர் ஜெயிச்சிருப்பார். 1937ல் பார்த்தீங்க அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்கனார் ஜெயிச்ச முதல் இது அது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். அதை அப்படியே திருப்பி போட்டு 37 திருப்பி போட்டு 73 அப்படின்னு சொல்லி நான் வச்சுங்க. 1973 19ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லி நான் வச்சுங்க. அப்போ ஆரம்பித்தது. காமராஜர் வந்துட்டு எந்த வருஷங்க பாரத ரத்னா விருது வாங்கினார்? 1976ல். அந்த வருடம் முடிக்கப்பட்டிருக்குதுங்க. ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதியோட பீரியடுங்க. 1973ங்கிறது வந்து கலைஞர் கருணாநிதியோட பீரியடு. அவர் பிறந்த ஊர் எதுங்க? திருவாரூருங்க. ஸோ திருவாரூர் தேர் போன்ற வடிவமைப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 2 ஆணைகள் வந்துட்டு இழுத்து செல்வது போல் கருங்கற்கள் உருவாக்கப்பட்டதுன்னு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதன் அடி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 25 அடி. திருவள்ளுவர் கோட்டம்னாவே வந்துங்க காமத்துப்பால் வந்துட்டு 25 அடி நீளமும் 25 அடி அகலமும் உடையது. மொத்த உயரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 128 அடி உயரம் கொண்டது. ஓகேங்களா. 128 அடி உயரம் கொண்டது. 2 பக்கங்களிலும் பார்த்தீங்க அப்படின்னா 4 சக்கரங்கள் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. 2 பக்கங்களும் 4 சக்கரம் இருக்குது. இந்த பக்கம் ஒரு 4 சக்கரம், அந்த பக்கம் ஒரு 4 சக்கரம். முதல் இருக்கிற 2 சக்கரம், அதாவது முன்னாடி இருக்கிற பின்னாடி இருக்கிற 2 சக்கரம் பெரிய சக்கரமாகவும், நடுவில் இருக்கிற சக்கரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சின்ன சக்கரமாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது எண்கோண வடிவம் அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு அதாவது இப்படி இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி வடிவம் வரதான் வந்து எண்கோண வடிவம். அந்த வடிவத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த மேலே இருக்கிற இது இருக்குங்க. இது பார்த்திங்க அப்படின்னா எண்கோண வடிவத்தில் இருக்குது. அந்த வடிவத்துக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு திருவள்ளுவரனோட சிலை கவினுற அதாவது அழகுற அமைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வள்ளுவர் கோட்டத்தில் நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்காக என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஒரு அரங்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வள்ளுவர் கோட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1330 குறட்பாக்களும் வந்து செதுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அறத்துப்பால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கருநிற பளிங்குலையும் அறம் இதாச்சு அப்படின்னா அது கருமையாயிரும் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுட்டு, அறத்துப்பால் பார்த்தீங்கன்னா கருநிற பளிங்குகளிலும், பொருட்பால் பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிற பளிங்குகளிலும், இன்பத்துப்பால் பார்த்தீங்கன்னா செந்நிற பளிங்குகளிலும் அழகாக குறிக்கப்பட்டது. அறத்துப்பால் வந்து கருநிற பளிங்குகள், இதை வந்து கேட்கறக்கு சான்ஸ் இருக்குது. பொருட்பால் பார்த்தீங்கன்னா வெண்ணிற பளிங்குகள் இருக்கும். இன்பத்துப்பால் பார்த்தீங்க அப்படின்னா செந்நிற பளிங்குகளிலும் அழகாக பொறிக்கப்பட்டிருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. திருக்குறளின் கழுத்துக்களை விளக்கும் ஓவியங்களும் வந்துட்டு இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிலைன்னு சொல்லி நான் சொன்னாவே வந்துட்டு ஞாபகத்துக்கு வருது என்னங்க, கன்னியாகுமரி தான் வந்துட்டு ஞாபகத்துக்கு வருது. ஸோ கன்னியாகுமரியினோட தெற்கு எல்லையில் தான் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க. என்னங்க, திருவள்ளுவர் சிலை வந்துட்டு அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. திருவள்ளுவர் சிலைக்கு பக்கத்தில் என்னங்க விவேகானந்தர் பாறையும் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா. கன்னியாகுமரிக்கு அந்த இதுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், விவேகானந்தர் பாறையும் வந்துட்டு இருக்கும். அதாவது கடல் நடுவே வந்து நீர்மட்டத்திலேருந்து 30 அடி உயர பாறை வந்து சிலை அமைக்கப்பட்டிருக்குது. நீர்மட்டத்திலேருந்து 30 அடி உயர பாறை மீது சிலை அமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லா சிலையும் இது நான் வச்சுக்கிறது என்னன்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க அப்படின்னா 90 கிட்ஸுக்கும் 2K கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. 90ங்கிறது பார்த்திங்கன்னா 90லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ ஆரம்பிக்கிறது பார்த்திங்க 1990ல் வந்துட்டு பணி நடைபெற தொடங்கி இருக்குது. 2K அப்படிங்கிறது கிட்ஸுக்கும் பிடிக்கும்னு சொன்னது பார்த்திங்க 2000ல் வந்துட்டு முடிஞ்சிருக்குது. ஜனவரி திங்கள் நாள் வந்துட்டு, அதாவது ஜனவரி மாதம் வந்துட்டு திறந்து வச்சுக்கப்பட்டிருக்குது. 133 அடி வந்துட்டு இதில் இருக்குது. அது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அதனோட மொத்த அதிகாரத்தை குறிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த பீடம் இருக்குது இல்லைங்களா, இந்த பீடம் பார்த்திங்கன்னா பீடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது 38 அடி. பீடம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 38 அடி, அதாவது அறத்துப்பாலை குறிக்கிறது. மீதி 95 அடி இருக்குங்களா பொருட்பால் காமத்துப்பால், இது வந்து வள்ளுவரோட சிலையோட உயரம். ஓகேங்களா. இது 95 அடி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு திருவள்ளுவரோட சிலையினோட உயரம். ஓகேங்களா. அதுதான் சொல்லியிருப்பாங்க. மொத்த அதிகாரங்களை குறிக்கிறது. அறத்துப்பாலின் அதிகாரம் உணர்த்தது போல் பீடம் 38 அடி உயரம் கொண்டதாக இருக்கும். பொருட்பால் இன்பத்துப்பால் ஆகியவற்றினோட அதிகாரத்தை குறிக்கும் வகையில் சிலை பார்த்திங்கன்னா 95 அடி உயரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பீடத்தினோட உட்புறத்தில் பார்த்திங்கன்னா மண்டபம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மண்டபத்தில் உச்சுவரில் என்ன இருக்குதுன்னா ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் ஒரு குறள் மட்டும். ஓகேங்களா. இப்போ ஒரு அதிகாரம் காலமறிதல்னு ஒரு அதிகாரம் எடுத்துட்டாங்கன்னா அந்த காலமறிதத்துலேருந்து ஒரு குறள், அந்த மாதிரி வந்துட்டு 133 அதிகாரத்துக்கும் ஒரு குறள் மட்டும் எடுத்துகிட்டு தமிழ்லும் ஆங்கிலத்திலையும் வந்துட்டு செதுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு பார்த்திங்கன்னா 3 டன்னிலிருந்து 8 டன்னு வரைக்கும் பார்த்திங்கன்னா 3681 கருங்கற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க.
திருவள்ளுவர் சிலையினோட மொத்த எடை என்ன அப்படின்னா வந்துட்டு 7000 டன் எடை கொண்டது. ஓகேங்களா, இது கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது. திருவள்ளுவர் சிலையோட மொத்த எடை பார்த்திங்கன்னா 7000 டன். ஓகேங்களா, டன் எடை கொண்டது. அதாவது திருவள்ளுவர் சிலைக்கு போகிறதுக்கு படகு வசதி செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டவர்கள் கூட வந்துட்டு இங்கே சுற்றுப்பயணம் வராங்கன்னு சொல்கிறாங்க. இது தமிழின் பெருமையின் அடையாளமாக சிலை உயர்ந்து நிற்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, உலகத்தமிழ் சங்கம். தமிழ் சங்கம் பார்த்தீங்க அப்படின்னா நாம் சொன்னாங்க தமிழ் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டும் தமிழ்ச்சங்கம் ஏற்படுத்தலாம்னு சொன்ன ஆண்டும் வந்துட்டு ஒரே ஆண்டு அப்படின்னு சொன்னால் 1981 அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மதுரை மாநகரில் எங்கே தமிழ்ச்சங்கம் அமைச்சு தமிழை வளர்த்தாங்க, மதுரையில் தான். ஸோ மதுரை மாநகரில் தல்லாகுளம் அப்படிங்கிற பகுதியில் காந்தி அருங்காட்சியகத்துக்கு அருகில் உலகத்தமிழ் சங்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏற்படுத்தலாங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அதன்படி கட்டடம் கட்டப்பட்டு 2016 தாங்க வந்துட்டு இதை வந்து திறந்துருக்குறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா கருத்துக்கூடங்கள், பன்னாட்டளவிலான கருத்துக்கூடங்கள், ஆய்வகங்கள், நூலகம், பார்வையாளர் அரங்கம், கவினுரை அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அழகாக அமைச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. வெளி சுற்றுச்சுவரில் அதாவது தமிழ்ச்சங்கம் உலக தமிழ்ச்சங்கத்தோட வெளி சுற்றுச்சூழலில் 1330 குரல்களாகவும் குரல்பாக்களும் இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, வெளிப்புற சுற்றுச்சூழலில் 1330 குரட்பாக்களும் இடம்பெற்ற எது அப்படின்னா வந்துட்டு உலக தமிழ்ச்சங்கம். ஓகேங்களா, மதுரையில் ஏற்படுத்தப்பட்ட உலக தமிழ்ச்சங்கம். உலக தமிழ்ச்சங்கத்தோட மற்றொரு அமைப்பு என்னன்னா வந்துட்டு தமிழ்ச்சங்க காட்சிக்கூடம். ஓகேங்களா, அந்த காட்சிக்கூடம் பார்த்திங்கன்னா தனி கட்டடமாக இயங்கி வருது. அந்த கட்டடத்தினோட நுழைவாயிலேயே என்ன இருக்குது அப்படின்னா தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிளி வழங்கிய திருவிளையாடல் காரணச்சி தான் வந்துட்டு நுழைவாளில் புடைப்பு சிற்பம் அப்படின்னா வந்துட்டு சுவர்லேருந்து புடைப்பாக வெளியில் வந்திருக்கிற சிற்பம் தான் வந்துட்டு புடைப்பு சிற்பம்னு சொல்கிறாங்க. அவ்வாறு செதுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே காட்சிகள் பார்த்தீங்க, காட்சி கூடத்தில் உள்ளே இருக்கிற அந்த காட்சி கூடம் இருக்குது இல்லைங்க, தனி கட்டணமாக இயங்கி இருக்கு இல்லையா, அந்த காட்சி கூடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வள்ளல்கள் புலவர்கள் அவங்களோட நிகழ்வுகளை வந்துட்டு ஓவியங்களாகவும் சிற்பங்களாகவும் வரையப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓவியங்களாகவும் சிற்பமாகவும் செதுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் ஔவையார் கபிலர். ஓகேங்களா, தொல்காப்பியர் ஔவையார் கபிலர் அவங்களுக்கு வந்துட்டு முழு உருவ வெண்கல சிலை வந்துட்டு நிறுவப்பட்டிருக்குது. எங்கேன்னா சங்கத்தமிழ் காட்சி கூடத்தில் வந்துட்டு யாருக்குங்க, தொல்காப்பியருக்கு, ஔவையாருக்கு, கபிலருக்கு 3 பேர்த்துக்கும் வந்துட்டு நிறுவப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. சுற்றுச்சூழலில் பார்த்து சங்க இலக்கிய காட்சிகள் வண்ண ஓவியங்களாக வரையப்பட்டிருக்குது. 3ஆம் தமிழ்ச்சங்கம் அமைந்த மதுரையில் உலக சங்க கட்டடமும் சங்கத்தமிழ் கட்டடமும் தமிழின் பெருமையை வந்துட்டு பறைசாற்றி நிற்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பூம்புகார். பூம்புகார் அப்படின்னாவே ஞாபகத்துக்கு வந்து கலைஞர் கருணாநிதி தாங்க ஞாபகத்துக்கு வரணும். 1973 பார்த்திங்கன்னா கருணாநிதி வந்துட்டு முதலமைச்சராக இருந்த பீரியடு. அந்த பீரியடில் தான் வந்துட்டு ஒரு சிற்பக்கூடம் வந்துட்டு பூம்புகார் கடற்கரையில் ஒரு சிற்பக்கூடம் வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த பூம்புகார் சிற்பக்கூடம், பூம்புகார் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு வந்துட்டு வசனம் எழுதுனதே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கலைஞர் கருணாநிதி தாங்க. அவரோட பீரியடில் வந்துட்டு சிற்பக்கூடம் ஒன்றுட்டு பூம்புகார் கடற்கரையில் வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது பூம்புகார்னாவே என்னங்க, சோழர்களோட தலைநகரமாகவும் துறைமுகமாகவும் விளங்கியது தாங்க பூம்புகார். ஓகேங்களா, பூம்புகார் பூம்புங்கிறது வந்துட்டு பூ பூக்கிறதுன்னு சொல்லிட்டு, காருங்கிறது வந்துட்டு மலை மேகத்தை தருது. இதுக்கு சம்மந்தமே இல்லாத பட்டினப்பாலை, அதாவது பாலைங்கிறது இருக்கிற பட்டினப்பாலை வந்துட்டு இதை பற்றி சொல்லுதுன்னு சொன்னோம். அது ஒன்று வந்துட்டு சொல்லுவோம். இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு கண்ணகி எங்கேங்க பிறந்தாங்க, பூம்புகாரில் தான் பிறந்தாங்க. அதை கூட பாண்டிய மன்னன்ட்ட நீ யாருன்னு சொல்லி கேட்குறப்ப நான் பூம்புகாரில் பிறந்த பூம்புகாரில் பிறந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ என்னென்னா வந்துட்டு சிலப்பதிகாரத்துலேயும் பட்டினப்பாளையிலும் பார்த்திங்கன்னா இதை பற்றின செய்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மருவூர் பாக்கம் அப்படின்னா வந்துட்டு மருவூர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மருவனது ஊர் வந்துட்டு மருவி கடலாக இருக்கிறப்ப கடல் பகுதியை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. பட்டினப்பாக்கம் அப்படிங்கிறது பட்டினம் அப்படிங்கிறது நகரத்தை குறிக்கிறது. ஸோ நகரப்பகுதியாகவும் அமைந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் குறிப்பது. இதை குறிப்பிடுறது எது அப்படின்னா சிலப்பதிகாரம். ஸோ மருவூர் பாக்கம்ங்கிறது கடல் பகுதியையும் பட்டினம்பாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நகரப்பகுதியாகவும் அமைந்ததாக வந்து சிலப்பதிகாரம் குறிப்பிடுதுன்றாங்க. பின்னர் ஏற்பட்ட கடற்கோள் அப்படின்னா சுனாமிங்க. ஓகேங்களா, கடற்கோள்லாம் வந்துட்டு அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெருமையை உலகறிக்க செய்கிறதுக்காக 1973 பார்த்திங்கன்னா ஒரு சிற்பக்கலை கூடம் வந்துட்டு பூம்புகார் கடற்கரையில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த 7 நிலை மாடங்கள் கொண்டதுங்க. இதுவும் 7 நிலை மாடங்களை கொண்டது. ஓகேங்களா,
7 நிலை மாடங்களை கொண்டது. மாடம் அப்படின்னா அடுக்கு. ஓகேங்களா, 7 நிலை அடுக்குகளை கொண்டது. கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் 49 சிற்பத்தொகுதிகள், 50க்கு 1 குறைவுதுங்க. ஓகேங்களா, 49 சிற்பத்தொகுதிகள் வந்து இதுக்கு இடம்பெற்றிருக்குது. 50 ஆக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாதவியினோட நெடிய சிலை ஒன்று அங்கு நிறுவப்பட்டுள்ளது. ஓகேங்களா, மாதவியினோட நெடிய சிலை ஒன்று அங்கே வந்து நிறுவப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு ஃபுல்லாக கண்ணகியும் மாதவி பற்றியும் தான் படிக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ என்னென்னா வந்துட்டு இளஞ்சி மன்றம், அதாவது 3 மன்றம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முதல் 2 மன்றம் பார்த்திங்கன்னா கண்ணகி குறிக்கிற மாதிரி இலகணமாக சொல்லுவாங்க கண்ணகி. அடுத்தது அவங்க ஒரு பாவை, 2 பேருமே பாவை. ஸோ இளஞ்சி மன்றம், பாவை மன்றம் அப்படிங்கிறது ஒரு 2 மன்றங்கள் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நெடுங்கல், அதாவது கல்மண் படித்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா மாதவி அவங்க. அதனால தான் அவங்க ஹஸ்பண்டை வந்துட்டு அவங்க விடலை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இளஞ்சி மன்றத்துலேயும் பாவை மன்றத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வடிவமைப்பில் பெண்களின் உருவங்கள் வந்துட்டு நம் கண்ணையும் கருத்தையும் கவருகின்றனன்னு சொல்கிறாங்க. நெடுங்கல், அதாவது மாதவி நெடுங்கல் கல்லில். ஸோ அங்கே ஃபுல்லாக கற்களை பற்றி தான் இருக்கும். ஸோ நெடுங்கல் மன்றத்தில் நெடிய கற்றூன் ஒன்றும் அதை சுற்றி 8 சிறிய கற்றூன்களும் 8 மனித உருவங்களும் தற்கால சிற்பக்கலைக்கு வந்துட்டு எடுத்துக்காட்டாக இருக்கும். இங்கே 8 அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. சுற்றி 8 சிறிய கற்றூன் 8 மனித உருவங்கள் வந்துட்டு தற்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பெயர்ச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 6 வகைப்படும் சொல்லி பார்த்தா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், குணப்பெயர், சினைப்பெயர், தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கடைசியாக சொல்கிற தொழிற்பெயர் தாங்க இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு தொழிற்பெயர் அப்படின்னா வந்துட்டு தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு பெயர். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உழவர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொருட்பெயர். ஓகேங்களா, உழவர் அப்படிங்கிறது பொருட்பெயர். உழுதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொழிற்பெயர். அவரோட தொழில் என்னங்க, உழுதல். ஸோ உழுதல் வந்து தொழிற்பெயர். உழுதான் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அது வினைமுற்று. ஓகேங்களா, வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க. உழவர் அப்படிங்கிறது பொருட்பெயர், உழுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். தல்விகுதி வந்தாவே மேக்சிமம் தொழிற்பெயரை தாங்க இருக்கும். உழுதான் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அது வினைமுற்று. ஓகேங்களா, இது வித்தியாசத்தை பார்த்துக்குங்க. அதாவது தையல்காரர் அப்படிங்கிறது வந்து செய்யும் தொழில் தைத்தல். ஓகேங்களா, தல்விகுதி வருது இல்லையா, இது ஒரு தொழிற்பெயர். ஓகேங்களா, உழுதல் அப்படிங்கிறது ஒரு தொழிற்பெயர், தைத்தல் அப்படிங்கிறது தல்விகுதி வர்றதுனால ஒரு தொழிற்பெயர். ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தொழிற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா எண் எதுவுமே காட்டாதுங்க. எண், இடம், காலம், பால் எதுவுமே காட்டாது. ஓகேங்களா, எத்தனை பேர் உழுதாங்க அப்படிங்கிறதையும் காட்டாது, யார் உழுதாங்க அப்படிங்கிறதையும் காட்டாது, நான் தன்மையா இல்லை படற்கையா அப்படிங்கிறதையும் காட்டாது. காலம் பார்த்திங்கன்னா என்ன காலம், இறந்த காலத்தில் உழுதானா இல்லை நிகழ்காலத்தில் உழுந்தானா இல்லை எதிர்காலத்தில் உழப்போறானா அப்படிங்கிறதையும் காட்டாது. பால் பார்த்திங்கன்னா யார் உழுதானா, அவள் உழுதானா, அவன் உழுதாளா, பல பேர் சேர்ந்து உழுதாங்களா, அப்படி எதுவுமே காட்டாதுங்க. ஆனால் வந்து படற்கை இடத்துல மட்டும்தான் வந்துட்டு தொழிற்பெயர் வரும். இது கேட்குறக்கு சான்ஸ் இருக்குதுங்க. தொழிற்பெயர் படற்கை இடத்துல மட்டும் வரும் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா. இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு உழுதல் தைத்தல்னு சொல்லி பார்த்தீங்க. ஓகேங்களா, உழு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு கட்டளை வர்ற மாதிரி, அதாவது உழு அப்படின்னு சொல்கிறது என்னங்க, ஏவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, தை அப்படின்னு சொல்கிறதும் பார்த்திங்கன்னா ஏவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த உழு தை அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அது பகுதிங்க. ஓகேங்களா, தொழிற்பெயரோட பகுதி. அதை வந்துட்டு முதல் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, முதல் நிலைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, உழு அப்படிங்கிறதும் தைங்கிறதும் பார்த்திங்கன்னா முதல் நிலைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, விகுதி பெற்றது அப்படின்னா தல்விகுதியோட உழுதல் அப்படின்னு சொல்லி முழுதாக வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதுதான் வந்துட்டு விகுதி பெற்றதுங்க. தல்விகுதியோடு வர்றது, முழுமை பெற்று வர்றதா வந்துட்டு விகுதி பெற்றதுங்க. ஓகே, தொழிற்பெயர். ஓகேங்களா, இப்போ என்னென்னா வந்துட்டு மேக்சிமம் பார்த்திங்கன்னா தல்விகுதியில் வருதுன்னு சொன்னோம். மற்றது பார்த்திங்கன்னா படித்தல் தல்விகுதியில் வருது, ஆடல் அல்விகுதியில் வருது, பூ அப்படிங்கிறதும் வந்துட்டு நடிப்பு அப்படிங்கிறது ஒரு தொழிற்பெயர் தாங்க. ஓகேங்களா, எழுதுதல் தல்விகுதியில் வருது, அதனால் தொழிற்பெயர் கண்டுபிடிச்சிங்க. பொருத்தல் பார்த்திங்கன்னா தல்விகுதியில் வருது, தொழிற்பெயர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேங்களா, தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என வகைப்படுத்தலாம். ஓகேங்களா, இப்போ உழுதல் அப்படிங்கிறதுலையே வந்துட்டு சொல்கிறதும் கேளுங்க. உழுதல் அப்படிங்கிறதையே வந்துட்டு உழுதல் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாமே வந்துச்சு அப்படின்னா விகுதி பெற்ற தல்விகுதி சேர்த்தி தானங்க வருது. ஸோ விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஓகேங்களா, இப்போ உழு அப்படிங்கிறது மட்டும் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு முதல்நிலை தொழிற்பெயர். ஓகேங்களா, முதல்நிலை தொழிற்பெயர். ஓகேங்களா, அடுத்தது ஊழு அப்படின்னு சொல்லிட்டு முதல் இது வந்துட்டு அப்படியே வந்துட்டு நெடிலா மாறுச்சு அப்படின்னா வந்துட்டு அதை முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். ஓகேங்களா,
உளுங்கிறத உழு அப்படின்னு மாறுச்சு அப்படின்னா வந்துட்டு அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஓகேங்களா? வித்தியாசம் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்கலாம் வாங்க. விகுதி பெற்ற தொழிற்பெயர், அதாவது முழுசாக இருக்கிறதா வந்துட்டு தொழிற்பெயர். நடத்தல் அப்படிங்கிறது பார்த்து நடந்தான்ங்கிறது வினைமுற்றுங்க. நடத்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொழிற்பெயருங்க. உண்ணல் அப்படிங்கிறது ஒரு தொழிற்பெயர். வாழ்வுங்கிறது ஒரு தொழிற்பெயர். வாழ்க்கை அப்படிங்கிறது தொழிற்பெயர். ஓகேங்களா? தல், அல், ஊ, கை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் விகுதிங்க. ஓகேங்களா? உண்ணல் அது பார்த்தாவே வந்துட்டு அது வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? நட, உன், வாழ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுதான் வந்துட்டு பகுதிங்க. அதோட வந்துட்டு வினைப்பகுதிகள் பார்த்தீங்கன்னா தல், அல், உ, கை அப்படிங்கிற விகுதிகளோடு சேர்ந்து தொழிற்பெயர்கள் அமைகின்றன. அதனால் வந்துட்டு இது விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்கன்னா தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பூ, உ, தி, சி, வி, மை இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த விகுதியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு தொழிற்பெயர். ஓகேங்களா? தல் விகுதி வந்ததுக்கு தருதல் எடுத்துக்காட்டு, அல் விகுதி வந்ததுக்கு கூறல் எடுத்துக்காட்டு, அம் வந்ததுக்கு ஆட்டம் எடுத்துக்காட்டு, ஐ வந்ததுக்கு பார்த்திங்கன்னா விலை எடுத்துக்காட்டு, கை வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு வருகைக்கு எடுத்துக்காட்டு, பார்வை வை வந்துச்சு அப்படின்னா வந்து பார்வை எடுத்துக்காட்டு, கூ பார்த்தீங்க அப்படின்னா போக்கு அப்படிங்கிறது, நட்பு அப்படிங்கிறது பூ வந்துட்டு எடுத்துக்காட்டு, மறைவுங்கிறதுக்கு ஊக்கு பார்த்திங்கன்னா மறைவுங்கிறது எடுத்துக்காட்டு, தீக்கு பார்த்திங்கன்னா மறதி, சீக்கு உணர்ச்சி, வீக்கு கல்வி, செய்யாமைக்கு மை. ஓகேங்களா? இப்படி இந்த விகுதிகள்லாம் பெற்றது பார்த்திங்கன்னா தொழிற்பெயர்னு சொல்கிறாங்க. மேக்சிமம் தல் விகுதியில் தாங்க வரும் தொழிற்பெயர். மேக்சிமம் தல் விகுதியில் தான் வரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? முதல் நிலை அவங்க சொல்லலை, நான் சொல்கிறேன். முதல்நிலை தொழிந்த தொழிற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வானில் இடி இடித்தது. இடித்தது அப்படிங்கிறது வந்து வினைமுற்றுங்க. இடிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே தொழிற்பெயர். ஓகேங்களா? இப்போ இடித்தல் அப்படிங்கிறது தாங்க வந்து இடின்னு சொல்லி வந்திருக்குது. ஓகேங்களா? இடித்தல் அப்படிங்கிறதா இடி வந்துருக்கு. தல் விகுதியே பெறலை, பகுதி மட்டும் வந்திருக்குது. ஓகேங்களா? அப்போது பகுதி மட்டும் வந்தால் அது வந்து முதல் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பகுதியை வந்து முதல் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இடி இடித்தது, அதாவது திரியாமல் முதல்நிலை அப்படியே வந்திருக்குது. ஸோ அப்படி திரியாமல் முதல்நிலை அப்படியே வந்துச்சுன்னா முதல்நிலை தொழிற்பெயர். ஓகேங்களா? கொதித்தல் அப்படிங்கிறதா வந்துட்டு கொதி அப்படிங்கிறது தல் விகுதி வந்துட்டு, அதாவது கொதித்தல் அப்படிங்கிறது தல் விகுதி பெற்றது வந்து இல்லாமல் கொதி அப்படிங்கிறது மட்டும் வந்திருக்குது இல்லைங்களா? அப்படி கொதி அப்படிங்கிறது மட்டும் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது பகுதிங்க. அந்த பகுதி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு திரியாமல் அப்படியே வந்திருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது முதல்நிலையில், அதாவது இந்த இடி கொதி அப்படிங்கிற முதல்நிலையில் எவ்வகை மாற்றம் பெயராமல் தொழிற்பெயராக அமைவது முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அடி, அடித்தான். அடிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது ஒரு தொழிற்பெயர். அடித்தல் அப்படிங்கிறதுக்கானது வந்து அடின்னு பகுதி மட்டும் வந்திருக்குது. அது திரியாமல் அடித்தல் அப்படிங்கிறதுக்கானதில் திரியாமல் அப்படியே வந்திருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்நிலை தொழிற்பெயர். ஓகேங்களா? அப்புறம் புகழ் அப்படிங்கிறது, புகழ்தல் அப்படிங்கிறதுக்கு வந்து புகழ் அப்படின்னு வந்திருக்குது. பெற்றாருங்கிறது வினைமுற்றுங்க. புகழ்தல் அப்படிங்கிறதுல வந்து புகழ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே திரியாமல் பகுதி அப்படியே வந்திருக்கிறதுனால முதல்நிலை தொழிற்பெயருங்க. ஓகேங்களா? முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு தமிழ் பேரு பெற்றான். பெரு அப்படிங்கிறத வந்துட்டு பெறுதல் அப்படிங்கிறதா வந்துட்டு பேரு அப்படின்னு மாறி இருக்குது. ஓகேங்களா? இது பெரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பகுதி, இந்த பெருங்கிறத வந்து பேருன்னு சொல்லிட்டு மாறி இருக்குது இல்லைங்களா? அதான் முதல்நிலை, அதாவது இந்த பகுதியை வந்து முதல்நிலைன்னு சொல்லுவாங்க. ஸோ பேருன்னு திரிந்ததுனால முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஓகேங்களா? அடுத்தது உணவின் சூடுன்னு பார்த்தீங்கன்னா சுடுதல் அப்படிங்கிறதுலேருந்து தான் சூடு அப்படின்னு வந்திருக்குது. சுடு அப்படிங்கிற பகுதி பார்த்தீங்கன்னா சூடு அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுனால வந்துட்டு இது பார்த்திங்கன்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஓகேங்களா? வீடுங்கிறதும் மீன்கிறதும் கோள்ங்கிறது உடன்பாடுன்னு மாற்றுறது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். விகுதி பெற்றதுன்னா என்னங்க? முழுசாக இருக்கிறதா விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு சொன்னோம். படித்தல் அப்படிங்கிறது விடுதி பெற்றது. பின்வருவற்ற முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எதுங்க? ஊரு அப்படிங்கிறதா வந்து உறுதல் அப்படிங்கிறதா ஊரு அப்படின்னு வந்தது. நடுதல் மிததல், நடுதல்ங்கிறது நடுந்தான் வந்திருக்குது. விழுதல்ங்கிறது விழு அப்படின்னு வந்திருக்குது. எழுதுதல்ங்கிறது வந்து விகுதி பெற்றது. ஸோ முதல்நிலை தெரிந்தது ஊரு அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது வந்து இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்னங்க? விகுதி பெற்றது. ஓகேங்களா? அப்போ விகுதி பெற்ற தொழிற்பெயர்.
பிடி அப்படிங்கிறது பிடித்தல்ங்கிறத வந்து பிடின்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ முதல் நிலை அப்படியே தான் இருக்குது. ஸோ முதல் நிலை தொழிற்பெயர். சுடுதல் அப்படிங்கிறத வந்து சூடுன்னு மாறி இருக்குது. ஸோ முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். ஓகேங்களா. கலை சொற்கள். படைப்பாளர் அப்படின்னா வந்துட்டு கிரியேட்டர். ஓகேங்களா. படைப்பாளர் அப்படின்னா கிரியேட்டர். சிற்பம் அப்படின்னா ஸ்கல்ப்சர். கலைஞர் அப்படின்னா ஆர்டிஸ்ட். கல்வெட்டு அப்படின்னா வந்துட்டு இன்ஸ்கிரிப்ஷன். கையெழுத்துப்படி அப்படின்னா மேனுஸ்கிரிப்ட். ஓகேங்களா. மேனுஸ்கிரிப்ட் எதில் இருக்குதுங்க? சரஸ்வதி மகால் தஞ்சை இதில் நூல் நகரத்தில் இருக்குது. அழகியல் பார்த்திங்கன்னா ஆஸ்தஸ்டிக்ஸ். தூரிகை பார்த்திங்கன்னா பிரஷ். கருத்துப்படம் பார்த்திங்கன்னா கார்ட்டூனை முதல்ல அறிவுப்படுத்தியாருங்க பாரதியார். குகை ஓவியங்கள் பார்த்திங்கன்னா கேவ் பெயிண்டிங். அதில் மேக்ஸிமம் கோட்டு ஓவியங்கள் தான் இருக்கும். மண்கள் மற்றும் துகள்கள் கொண்டு தான் வந்துட்டு அதுக்கு வண்ணம் பூசுவாங்க. நவீன ஓவியம் பார்த்திங்கன்னா மாடர்ன் ஆர்ட். ஓகேங்களா. திருக்குறள் அப்படிங்கிற ஒரு நூல் இல்லை அப்படின்னா வந்துட்டு தமிழ்ங்கிற ஒரு அதாவது ஒரு மொழி இருக்கிறதே வந்துட்டு உலகத்தாருக்கு தெரிஞ்சிருக்காது. திருவள்ளுவர்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னா தமிழர்னு ஒருத்தர் இருக்கிறதே வந்துட்டு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெருமை வாய்ந்த நூலுன்னு சொல்லிட்டு கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா. கற்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கசடர அப்படின்னா குற்றம் இல்லாமல் கற்கணும்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா. கசடர அப்படின்னா குற்றம் இல்லாமல் கற்கணும். கற்க கசடர குற்றமில்லாமல் கற்கணும். கற்பவை கற்றது பின்னாடி அதன் வழியில் நிற்க அப்படின்னா அதன் வழியில் நிற்க அதுதான் வந்துட்டு செய்யணும் நடக்கணும் அப்படி அந்த வழியில் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு. எண்ணும் எழுத்தும் தான் வந்துட்டு வாழ்கிற உயிருக்கு வந்துட்டு முக்கியமானது. அப்படி கண்கள் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. கண் என்ப அப்படின்னா வந்துட்டு கண்கள் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுங்க? எண்ணும் எழுத்தும் தான் வந்துட்டு வாழும் உயிருக்கு வந்துட்டு கண்கள் போன்றது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகேங்களா. தொட்டனை தோறும் மலர்கேணி மாந்தர்தம் கற்றனை தோறும் அறிவு. ஓகேங்களா. தொட்டனை தோறும் அது தோன்ற மணற்கேணி வந்துட்டு நீர் ஊறிட்டே இருக்கும். ஓகேங்களா. அதுபோல் மாந்தர்கள் பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டே இருந்தாங்கன்னா நூல்களை படிச்சுட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட அறிவுகள் வந்துட்டு வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஓகேங்களா. கேடில் அப்படின்னா வந்துட்டு குறைவில்லாத அழிவில்லாத வெளிச்செல்வம் என்ன அப்படின்னா வந்துட்டு கல்வி தான் ஒருவருக்கு. ஓகேங்களா. மற்றதெல்லாம் வந்துட்டு அதாவது மாடல்ல செல்வம் அல்ல. மாடு அப்படின்னா வந்துட்டு செல்வம் அல்ல மற்றவை எல்லாம். கல்வி தான் வந்து ஒருவருக்கு செல்வம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகேங்களா. அடுத்தது தெரிந்து செயல் வகை. ஓகேங்களா. செய்தக்க செயல் செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமல் யானும் கெடும். ஓகேங்களா. செய்தக்க அல்ல அப்படின்னா கூடாத செயல்கள். ஓகேங்களா. செய்ய கெடும் செஞ்சீங்க அப்படின்னா வந்துட்டு அது தீமை உண்டாக்கும். செய்தக்க அப்படின்னா வந்து செய்யக்கூடிய செயல்களை செய்யாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுவும் தீமையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா எண்ணி துணிக கருமம். அதாவது ஒரு வினை கருமம் அப்படின்னா வினை. ஓகேங்களா. ஒரு வினையை செய்கிறதுக்கு முன்னாடி எண்ணுங்க. ஓகேங்களா. அந்த வினையை துணிந்த பின் அதை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது செஞ்சது கரெக்டாக அப்படின்னு சொல்லி எண்ணக்கூடாது. ஓகேங்களா. எண்ணுவம் என்பது குற்றம் அப்படின்னு இழுக்கு அப்படின்னா குற்றம். ஓகேங்களா. ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க. அந்த செயலை செஞ்சிடணும்னு சொல்லி துணிந்த பின்னாடி அந்த துணிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அதை செய்யலாமா அப்படின்னு நீங்கள் எண்ணக்கூடாது. அது குற்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகேங்களா. அடுத்தது நன்றாற்றால் உள்ளும் தவறுன்று அவர் பண்பறிந்து ஆற்றா கடை. ஓகேங்களா. நல்லதுனாலோ நன்றாற்றாலும் நல்லதுனாலோ வந்துட்டு ஒருத்தவங்க செய்யும்போது அது தவறாக போய் முடியும். ஓகேங்களா. அதனால் அவங்கவுங்க பண்பை பொறுத்து தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நன்மை செய்யணும். இல்லைன்னா வந்துட்டு அது தீமையிலே முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. காக்கை கரவாக அரைந்துண்ணும் ஆக்கம் அப்படின்னா செல்வம். ஓகேங்களா. அண்ணன் நீரார்க்கே உல. ஓகேங்களா. அண்ணன்னா போல அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகேங்களா. காக்கை கரவா அப்படின்னா காக்கை வந்துட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு பகிர்ந்துன்னு தாங்க சாப்பிடும். கரைஞ்சி எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த உறவினர்களெல்லாம் கூப்பிட்டு தாங்க காக்கைக்கு சாப்பிட வச்சிங்கன்னா கரைஞ்சது வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் சாப்பிடும். அந்த மாதிரி எல்லாத்தையும் பகிர்ந்து உள்றவங்ககிட்ட வந்துட்டு ஆக்கமும் அதாவது செல்வமும் பார்த்திங்கன்னா சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது என்ன மடியின்மைனா சோம்பல் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா. மடியா ஒழுகல். ஓகேங்களா. ஒரு மடியை வந்துட்டு அதாவது ஒரு சோம்பலுக்கு வந்துட்டு அடிமையாகாமல் இருக்கணும். அதுதான் வந்துட்டு ஒரு குடியை வந்துட்டு சிறப்பாக்கக்கூடிய
குடிய முடியும். ஒரு குடியை சிறப்பாக்க குடியான செய்ய விரும்புவர் என்ன பண்ணும் அப்படின்னா சோம்பலை வந்துட்டு அடிமையாகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஓகேங்களா. இடுக்கண் அழியாமை. ஓகேங்களா. இடும்பைக்கும் இடும்பை படுப்பர். ஓகேங்களா. இடும்பைக்கும்னா துன்பத்துக்கும் துன்பம், இடும்பைனா துன்பம்ங்க, துன்பம் படுப்பர்னா தருபவர், இடும்பைக்கு அதாவது துன்பத்துக்கு துன்பம் படாதவர் அப்படின்னா வந்துட்டு துன்பத்துக்கு துன்பம் படாதவர், அவங்க துன்பமே வந்தாலும் கூட அதை வென்று விடுவாங்க, கலங்கி நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இடும்பைக்கு அதாவது துன்பத்திற்கே துன்பத்தை உண்டாக்கி வெல்றவங்க வந்துட்டு அவங்க வந்து துன்பத்தை கண்டு பயப்பட மாட்டாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதை வந்துட்டு டேஸ் தீமை உண்டாகும். செய்யத்தகுந்த செயல்களை செய்வதால் வந்துட்டு நல்லதாக உண்டாகும். செய்யத்தகாத செயல்களை செய்யாமல் இருப்பது நல்லதாக உண்டாகும். செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருந்தாலும் தீமை உண்டாகும்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்பும், சோம்பல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. அடுத்தது என்ன, எழுத்தென்ப எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பார்த்திங்கன்னா எழுத்து கூட்டல் என்ப. ஓகேங்களா. எழுத்தென்பங்கிறது எழுத்து கூட்டல் என்ப. தென் கரைந்துண்ணும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கரைந்து கூட்டல் உண்ணும். ஓகேங்களா. கற்றுணை தூறும் மலர்கேணி. கற்கும் முறை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கற்கும் முறை கசடர அதாவது பிழை இல்லாமல் கற்கணும். உயிருக்கு கண்கள் போன்றது அப்படி எண்ணும் எழுத்தும் கண்ணென இருக்கும். ஓகேங்களா. கண் போன்றது. விழிச்செல்வம் பார்த்தீங்கன்னா கல்விதான் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து விழிச்செல்வம். எண்ணித்துணிக கருமம் அதாவது செயல். ஓகேங்களா. அடுத்து கரவாக அரைந்துண்ணும் பார்த்தீங்கன்னா காகந்தான் வந்துட்டு கரவாக அரைந்துண்ணும்.